இத்தனை பேர் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்ப்பீங்கன்னு தெரியல. ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே நம்ம தமிழோட கொஞ்சம் ஜிகேவும் கலந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால இனிமேல் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதையும் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நமக்குன்னு ஒரு அடையாளம் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். இப்போ அந்த அடையாளமாக நம்ம இந்த வேலையை தான் நம்பி இருக்கோம். கரெக்டாக? ஏன்னா இந்த ஒரு ஐடென்டிட்டி நமக்கு வந்துட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மரியாதையை வாங்கி தரக்கூடியது தான். நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கூட வரப்போகிற ஒரு விஷயம் இந்த வேலை. சரிங்களா? யார் நம்மளை கைவிட்டாலும் இந்த வேலை நம்மளை கைவிடாது. ஸோ எல்லோரும் கொஞ்சம் டெடிகேட்டிவாக படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் இந்த வேலையை வாங்கிட முடியும். கொஞ்சம் தாமதமாகலாம், ஆனால் கிடைக்காம போயிடாதுல்ல. நம்மளோட ட்ரை என்னைக்காவது ஒரு நாள் நமக்கான பலனை கொடுக்கும். சரிங்களா? முக்கியமாக பெண்களுக்காக, பொண்ணுங்களுக்காக நான் சொல்லணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம், எனக்கு தோணுன விஷயம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. சரிங்களா? வீட்டிலையே இருக்கிறது, வீட்டுக்குள்ளேயே நம்ம லைஃப்பை முடிச்சிடுறதுக்காக நம்ம பிறக்கல. சரிங்களா? நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம எதுலையாச்சும் இறங்கி படிக்க ஆரம்பித்தோம், இல்லை நம்ம பிடிச்ச விஷயம் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும். அதுவும் படிப்பில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா அது மரியாதையோட ஒரு பலன் கொடுக்கும். இப்போ தாமதமாகலாம், ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் கிடைக்கலாம். வீட்டு வேலை செய்கிறது தப்பு இல்லை, ஆனால் வீட்டு வேலையே வாழ்க்கை கிடையாதுல்ல. அதை நம்ம யோசிக்கணும். ஸோ நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். நம்ம படித்து தோற்றா கூட பரவாயில்ல, ஆனால் படிக்காமல் எந்த ஒரு ட்ரையுமே பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு. ஸோ நீங்களும் உங்களோட கனவுகள் நோக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தில் முடியும். படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு நிமிஷம், ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க, அவங்க நமக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க, நம்மளோட வாழ்க்கை எப்படி மாறும், நம்ம இத்தனை பேர் முன்னாடி அவமானப்பட்டிருப்போம், அவங்களுக்கு ஒரு ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுறது தான். அதை நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம எஃபெக்ட் போட்டு தான் ஆகணும். இதெல்லாம் நீங்கள் நினச்சிங்க, ஒரு செகண்ட் நினச்சிங்க அப்படின்னா, டல்லாக இருக்கப்போ இல்லை கஷ்டமாக இருக்கப்போ இதை நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப படிக்கலாம், நம்ம எடுக்கலாம் அப்படின்னு தோணும். இது நான் என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிற ஒரு வேர்ட்ஸ், உங்களுக்கும் இது சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு அதையும் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் கொண்டுட்டு போகலாம். ஒரு 6 மாதம் 1 வருஷம் தானே நம்மளோட லைஃப் ஃப்யூச்சருக்காக உழைக்கிறோம். இதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது தப்பு இல்லைல்ல. பார்க்கவே வேணாம்னு சொன்னால கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் ஸ்டடீஸ் ரிலேட்டடாகவும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம அதுக்குள்ளே போயிட்டு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ யூஸ் பண்ண அப்புறம் தான் வெளியே வந்து பார்ப்போம். எதுக்காக அதில் போகணும், எதுக்காக நம்ம இவ்வளோ நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. இதை நான் யோசிச்சப்புறம் கம்ப்ளீட்டாக அதை நான் யூஸ் பண்ணுறதை குறைச்சிட்டேன். அதையும் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக கொண்டு போக ஆரம்பிச்சாச்சு. நான் மாறிட்டேன் அப்படின்னா உங்களாலேயும் மாற முடியும். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அது கொஞ்ச நாள் தானே, நம்ம ஃப்யூச்சருக்காக பண்ணுறதுல தப்பு இல்லைல்ல. தேவையான விஷயத்தில் நம்ம தலையணும் அப்படின்னா தேவையில்லாத விஷயத்தெலாம் கொஞ்சம் குறைச்சி தான் ஆகணும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா டெஸ்ட் பேட்ச். உங்களால் எங்கேயாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க, ஆஃப்லைனோ இல்லை ஆன்லைனோ. ஏன்னா நம்ம வீட்டில் படிக்கிறோம், ரிவிஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு டெஸ்ட் போட்டு பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டெடிகேட்டிவாக இருப்போம். நான் ஒரு டெஸ்ட் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ உங்களுக்கும் அதை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. சில பேர் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கா, என்னோடய நோட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அதுதான் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.